நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் ஒரு நிமிஷம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 28 33 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவான். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவான். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான் என்பதே ஆமென். நம் நாளுடைய பிரசங்கத்திற்காக ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் கடந்த 2 வாரங்களாக சத்தியங்களை சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறதான சிந்திக்க போகிறதான இந்த சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளில் நாங்கள் ஒன்றை இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். என்னுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு நேராக எங்களை நடத்தட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து நடத்தட்டும். ஆண்டவரே, உடைய கருத்திலேயே கொடுக்கிறோம், நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் குறிப்பாக 32வது வசனத்தை நாம தொடர்ச்சியாக 2 வாரங்களாக அதிலிருந்து செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதாவது இந்த 32வது வசனத்தை நாம் ஆதாரமாக கொண்டு நாம் கடந்த 2 வாரங்களாக இதிலிருந்து செய்தி கேட்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட அதன் தொடர்ச்சியாகவே நம்ம செய்தி கேட்க போகிறோம். இந்த வசன பகுதி இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகை குறித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தையாக, பேசின வார்த்தையாக இது இருக்கிறது. அப்படி அவர் தம்முடைய 2ஆம் வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த எச்சரிப்பின் வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். வேதத்துல நேரடியாக எச்சரிக்கிற வசனங்கள்ல இந்த வசனமும் ஒரு முக்கியமான வசனம் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இங்க என்ன எச்சரிக்கிறார்? லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார். லோத்துவின் மனைவி குறித்து நாம் பார்க்கிற பொழுது லோத்துவின் மனைவி என்கிறது தான் அவங்களுக்கு ஒரு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்படுகிறதே தவிர லோத்துவின் மனைவியினுடைய பெயரை நாம் வேதத்துல காண முடியாது, அப்படி சொல்லல. அதே போல லோத்துவின் மனைவி குறித்து ஆதியாகமத்துல 19ஆம் அதிகாரத்தில் மட்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு வசனம் இல்லைங்களா, அதுதான் சொல்லுது. போய் பின்னிட்டு திரும்பி பார்த்ததை நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அதற்கு மேலாக அதிகமான காரியங்களை சொல்ல புதிய ஏற்பாட்டுல நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா அந்த வரலாற்று பகுதிகளில் நாம் பார்க்கிற பொழுது பெரிதாய் ஒன்றுமில்லை அந்த 19ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுகிறது இல்லைங்களா. லோத்துவை குறித்து சொல்லுகிற பொழுது லோத்தை ஒரு நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நம்ம கடந்த வாரங்கள்லயே பார்த்தோம். 2 பேதுருல 2:8 நமக்கு சொல்லப்படுகிறது, நீதிமான் ஆகிய லோத்து என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. ஆனா லோத்துவின் மனைவியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவள் தன்னை பக்தி உள்ளவளைப் போல காண்பித்து கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா உண்மையான தேவ பக்தி அவளுடைய வாழ்க்கையில இல்லை. சோதோமை கடவுள் அழிக்கின்ற அந்த நாளில தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அந்த சோதோமை விட்டு அவள் வெளியே வந்தவளாக இருந்திருந்த போதும் தேவன் தெளிவாக கட்டளையிட்டிருந்த அந்த கட்டளையை மீறி தன் கணவனுக்கு பின்னாக இருந்து அந்த பட்டணத்தை திரும்பி பார்த்து மரித்து போனாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அப்படி நமக்கு சொல்லுகிறது. இங்க அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டி நம்மை எச்சரிக்கிறார். லோத்துவின் மனைவியை
நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மளை எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 2 வாரங்களாக அதுல இருந்து செய்தி கேட்டோம். முதலாவது இது ஒரு தெய்வீக எச்சரிக்கை அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். அதை குறித்து முதல் வாரத்திலேயே ஒரு 5 காரியங்களை இது தெய்வீக எச்சரிக்கை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நாம் பார்த்தோம். அதோடு கடந்த வாரத்திலிருந்து லோத்துவின் மனைவியின் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்த, அதாவது அவளுடைய வரலாற்றை பார்ப்பதின் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அப்படி அதை 3 தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கலாம் என்று முடிவு செய்து அதுல கடந்த வாரத்துல முதல் தலைப்புல லோத்துவின் மனைவி அனுபவித்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் என்கிற தலைப்பின் கீழாக சில சத்தியங்களை நாம் சிந்தித்தோம் இல்லைங்களா? இந்த லோத்துவின் மனைவிக்கு அநேக ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் கிடைத்திருந்தது இல்லைங்களா? என்ன ஸ்லாக்கியங்கள் கிடைத்திருந்தது என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த அந்த காலங்கள்ல பெரிய அளவுக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கறதற்கு அதிகமான பேர் இல்லை, ரொம்ப குறைவுதான். வேதமும் அந்த நாட்கள்ல எழுதப்படவில்லை, சபைகளும் இல்லை, ஊழியக்காரர்களும் இல்லை, போதிக்கிறதற்கு போதகர்களும் இல்லை. அப்படிப்பட்ட நாட்கள்ல, அதாவது உலகத்துல வாழ்ந்த பெரும்பான்மையானவர்கள் இருளிலும் அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல லோத்துவின் மனைவிக்கு கிடைத்தது போன்ற முன்மாதிரியோ ஆவிக்குரிய சூழலோ தெளிவான அறிவோ வெளிப்படையான எச்சரிக்கைகளோ அங்க யாருக்கும் கிடைக்கும். ஏன்னு சொன்னா, ஒரு தேவனுக்கு பயந்த கணவனை அவள் கணவனாக கொண்டிருந்தாள். அதோடு லோத்துவை திருமணம் செய்ததின் நிமித்தமாக அவள் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் மருமகளாகக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருந்தது. அப்போ லோத்து ஆபிரகாம் இந்த 2 நீதிமான்களுடைய வாழ்க்கையையும் அன்றாடும் இந்த பெண் பார்த்து அறிந்திருக்கிறார் இல்லைங்களா? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தது, கர்த்தருக்காக வாழ்கிறது, கடவுள் அவர்களோடு பேசுகிறது, இதையெல்லாம் கண்டு அன்றாடும் பார்த்து ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறாள் இல்லைங்களா? அந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது. இன்னும் பல விஷயங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்த போது இந்த பெண் அங்க இருந்திருக்கலாம், அவர் முதல் பலிப்படத்தை கட்டுகிற போது இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அதோடு கூட சோதோம் சிறைபிடிக்கப்பட்டு அங்க இருக்கிற மக்கள் போகிற பொழுது லோத்துவும் அவருடைய குடும்பத்தாரும் கூட அங்க சிறைபிடிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி போனவர்களை ஆபிரகாம் 318 பேரை கூட்டி கொண்டு போய் அவர்களை மீட்டு வந்த காரியத்தையும் இந்த பெண் அறிந்திருக்கிறார். அது சாத்தியமா அப்படின்னா கடவுள் கிருபை காட்டினதுனால்தான் சாத்தியம். ஏன்னா சாலோமின் ராஜா அப்பவும் திராட்சரசமும் கொண்டு ஆசிர்வதிக்கிற பொழுது அதை சொல்லுகிறார் இல்லையா? அப்ப அதையெல்லாம் பார்த்திருக்கிற பெண்ணாக இந்த லோத்துவின் மனைவி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சோதோம் கொமோரா பட்டணத்தை கடவுள் அழிக்க தீர்மானித்த பொழுது 2 தேவதூதர்களை அனுப்புகிற பொழுது அந்த 2 தேவதூதர்களையும் இந்த பெண் பார்த்திருக்கிறார். வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி அந்த 2 தேவதூதர்களும் அந்த குடும்பத்தாரை கைகளை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வருகிற பொழுது அந்த கரங்கள்ல ஒருவளாக இந்த பெண்ணுடைய கரமும் இருந்திருக்கு. இந்த பெண்ணையும் தான் இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டுருக்கிறாங்க இல்லைங்களா? இதையெல்லாம் நன்கு அறிந்தவள் தான் இந்த பெண். இப்ப இத்தனை ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களும் அந்த பெண்ணுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில என்ன பயனை உண்டாக்கினது என்று சொல்லி கேள்வி கேட்கிற பொழுது ஒரு பயனையும் உண்டாக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்புறம் இந்த பெண் அந்த பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு அவள் கற்றுக்கொண்டிருந்தாள் இல்லைங்களா? எப்படி அவங்களுக்கு கேட்டு நடக்கிறது, இருதயத்துல எந்த காரியமும் நிகழவில்லை. அவள் கிருபையற்றவளாக வாழ்ந்து கிருபையற்றவளாகவே மரித்தாள் என்று சொல்லி பார்க்கணும். ஆனா திருப்ப திருப்ப ஒன்றை பயிற்சி எடுத்து அதை ஒரு சடங்கு போல அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அது பயிற்சி ஆயிடுச்சு. குடும்பத்துல எந்த தொந்தரவும் கொடுத்து அப்படியெல்லாம் ரொம்ப இருந்த மாதிரி எங்களுக்கு வேதம் சொல்ல, எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு கூட போய்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாம் இருந்திருக்கிறாங்க. லோத்துவுக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரி நம்ம வேதத்துல எதையும் பார்க்கல. அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அந்த பெண் அதுல ஐக்கியமாயிட்ட மாதிரி இல்லைங்களா? நான் வாழ்க்கையில இருதயத்துல கிரியை செய்ததா என்று சொல்லி கேட்டா ஒன்னும் செய்யல. நம்ம பார்த்தோம்,
நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற விஷயம் இறுதிப்பூர்வமாக நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற இல்ல பெற்றிருந்து அதிலிருந்து வருகிற காரியமாக இருக்கிறதா, இல்ல வெறுமனே சடங்கு போல நாம் கடவுளை ஆராதிக்கிறதும், கடவுளுக்கு பாடலை பாடி காணிக்கை செலுத்தி செய்தியை கேட்டு சும்மா இருந்து போகிறோமா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒன்றை திருப்ப திருப்ப செய்து கொண்டிருக்கிற பொழுது கிருபையே பெறாமல் அதை நாம் செய்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? அது போல அந்த பெண் செய்து கொண்டிருந்தார் இல்லைங்களா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம அப்படி இருப்போம் என்று சொன்னா நம்ம ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா ஆபத்தான நிலையில் இருக்கிறது இல்லைங்களா? அது ரொம்ப மோசம் அப்படின்னு பாக்குற. அப்ப இத்தனை ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்களையும் பெற்றிருந்த அந்த பெண் அதனால் ஒரு பயனையும் அடையவில்லை. அதுபோல வேதத்துல பலரை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யூதாஸ் இயேசுவோடு இருந்தது, தேமா பவுலோடு இருந்தது, கேயாசி எலிசாவோடு இருந்தது. அதனால ஆவிக்குரிய சூழல் உள்ள எல்லாம் ஒரே கேட்டகரியில இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள் தான். கேயாசிக்கு நல்ல எஜமான் கிடைத்திருந்தா எலிசாவோடு இருக்கிற காரியம் எல்லாம் பேசி பழகக்கூடிய எல்லா வாய்ப்பு இருந்தது இல்லையா? ஆனாலும் அவன் கிருபை இல்லாதவனாக வாழ்ந்து குஷ்டரோகம் பிடித்து போயிட்டு. தேமா பவுலோடு கூட இருந்து கடவுளை பத்தி பேசுறது, பவுலுடைய வாழ்க்கை முறைகளை கவனிக்கிறது, ஐக்கியப்படுறது எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் பணத்தின் மேல் ஆசை வைத்து அழிந்து போனான்னு சொல்லி இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீசர்ல ஒருத்தனாகி யூதாசும் அப்படித்தான். யூதாசை யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவன் ஆரம்பத்துல இருந்தே திருடனாக இருந்தான்னு சொல்லி வேத சொல்லு. ஆண்டவர் பைய கொடுத்திருந்தாரு, அப்பப்ப காசு எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான் இல்லைங்களா? ஆனா யாருக்கும் தெரியலையே. இயேசு சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது எல்லாரும் திரும்பி மிச்ச 11 பேரும் திரும்பி யூதாசை பார்க்கவே. நம்ம சில பேரை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு அறிவில்லாதவராட்ட இருந்தா, ஒரு அறிவில்லாத ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஒரு அறிவில்லாத ஒரு ஆளு நம்ம கூட்டத்தில் இருக்கிறான்னா டக்குன்னு அவங்க திரும்பி பார்ப்பாங்க, நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா தெரிந்திருக்கிறது வாழ்க்கை. ஆனா யூதாஸ் ரொம்ப வாழுவதற்கு கற்றுக்கொண்டு அந்த அந்த விதமான ஒரு வாழ்க்கை சடங்கு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த லோத்துவின் மனைவியும் அப்படித்தான் இருந்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது, அது ஒன்றே போது நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லி நினைப்பதற்கு என்று நினைக்காது. நல்ல சபைகள்ல இருக்கலாம், நல்ல சத்தியங்களை கேட்கலாம், நல்ல ஐக்கியம் சகோதர சகோதரியோட ஐக்கியம் கிடைக்கலாம். இதெல்லாம் கிடைத்திருந்தும் கூட ஒருவன் ரட்சிக்கப்படாமல் இருந்து அவன் நரகத்துக்கும் போய்விடலாம் என்பதற்கு லோத்துவின் மனைவி நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறார். இன்னும் சிலர் சொல்லலாம், எனக்கு நல்ல கணவன் இல்லை, நல்ல மனைவி, அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டா, குடும்பம் ரட்சிக்கப்பட்டா நான் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா அதுவும் தவறு. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுவோம்னு இல்லை. ஏன்னா ஆபிரகாம் இருந்தாரு, நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா. லோத்து இருந்தாரு, அதெல்லாம் இருந்தும் கூட அது அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பையும் லோத்தின் மனைவி வாழ்க்கையில ஏற்படுத்துறது இல்லையா? அவனவன் வாழ்க்கைக்கு அவனவன் ஆத்மாவுக்கு அவனவன் உத்தரவாதி. இதெல்லாம் இருந்தால் நன்மையானதுதான். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நல்ல சபையும் நல்ல சத்தியங்களை கேட்கக்கூடிய காரியமும் நல்ல குடும்பத்துல எல்லாரும் ரசிக்கப்பட்டு இருக்கிறது, தேவ வார்த்தை பேசுகிற சூழல்ல அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜெபிக்கிற அந்த சூழல்ல இருக்கிறது நல்லது. ஆனால் அதை மட்டும் நம்பிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது நம்மை ரட்சிக்காது அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக லோத்துவின் மனைவி இருக்கிறார். எச்சரிக்கை சரிங்களா? அதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு லோத்துவின் மனைவி செய்த பாவத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். லோத்துவின் மனைவி செய்த அந்த பாவத்தினுடைய முழு வரலாறு பரிசுத்த ஆவியானவரால் இங்க ரொம்ப சுருக்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? என்ன ஆதியாகமம் 19:26 நாம் பார்க்கும்போது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள் அப்படிங்கிறத மட்டும்தான் அவளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லைங்களா? அப்ப லோத்துவின் மனைவி செய்த பாவத்தின் முழு வரலாறையும் பரிசுத்த ஆவியானவர் இங்க ரொம்ப சுருக்கமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? ஆனா அதுல அந்த பெண்ணுடைய வரலாற்றுல ஒரு தெய்வீக உண்மை காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும்
சிந்திச்சு பார்த்தா ஒரே வார்த்தையில இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அதை ரொம்ப சுருக்கமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். ஆனாலும் அதுல தெய்வீக உண்மை காணப்படுகிறது. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிற போது பொதுவா தோன்றுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த பெண் செய்த பாவம் அவ்வளவு பெரிதானது ஒன்றும் இல்லையே, இது ஒரு சாதாரண மாதிரி தானே இருக்கு. திரும்பி பார்த்தால் அது ஒரு குற்றமா? உலக மனுஷன்லாம் கேட்பாங்க, இல்லை அது ஒரு கொலை குற்றமா? பார்க்க கூடாதுனாரு பார்த்துட்டாரு. இன்னைக்கு மனிதன் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த பெண் திரும்பி தானே பார்த்தாள். இல்ல அது ஒரு பாவமா? இது ஒரு சாதாரணமானது போலதானே நமக்கு தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அது என்ன அவ்வளவு பெரிய பாவமா அப்படின்னு கூட நமக்கு சிந்தனை வரலாம் இல்லைங்களா? பொதுவா அந்த பகுதியை சுருக்கமா படிச்சு அப்படியே மேம்போக்கா நம்ம பார்த்தோம்னா அது அப்படிதான் நமக்கு ஒருவேளை சிந்தனை வரலாம் இல்லைங்களா? ஆனா நம்ம நினைக்கிறதை விட லோத்துவின் மனைவி சோதோமை திரும்பி பார்த்த பார்வையில அதிக காரியங்கள் அடங்கி இருக்கு. அதிகமான விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. நம்ம மேலோட்டமாய் அதை படித்து பார்த்தா அது சாதாரணமானதாக தெரியும். ஆனா அதை நல்லா ஆராய்ந்து பார்த்தா அதுல பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அது ஒரு 4 காரியங்களாக நாம் பார்க்கலாம். லோத்துவின் மனைவி செய்த பாவம், அதுக்குள்ள இருந்த காரியங்கள் ஒரு 4ஐ நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? முதலாவது, லோத்துவின் மனைவியினுடைய உண்மையான குணம் அது வெளிப்படுகிறது. லோத்துவின் மனைவி செய்தது ஒரு சின்ன காரியம் போல தெரிந்தாலும் கூட அதில் அந்த பெண்ணினுடைய உண்மையான குணாதிசயங்கள் வெளிப்படுகின்றது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பெரிய காரியங்களை விட சின்ன காரியங்கள் தான் மனிதனுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறதாக இருந்துவிடும் இல்லைங்களா? பெரிய காரியத்தை விட சின்ன காரியங்களை ஒரு மனிதனுடைய மனநிலையை வெளிப்படுத்துவதாக இருந்துவிடும். நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழி இருக்குது, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதனுடைய நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பானையில இருக்கிற சோறு அது வெந்திருக்கா இல்லையான்னு பாக்குறதற்கு அந்த பானையில இருக்கிற எல்லா சோறையும் நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு சோறை எடுத்து கையில, ஒரு பருக்கி எடுத்து கையில நசுக்கி பார்த்தாலே அது வெந்திருச்சான்னு தெரியும், உள்ள இருக்கிறது வெந்துருச்சு. இது நேரடியா அந்த பழமொழிக்கான அர்த்தம். அது மறைமுகமா என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னா, ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை அறிய அவனுடைய சின்ன நடவடிக்கைகளை வச்சே நம்ம அவனுடைய ஒட்டுமொத்த குணாதிசயத்தையும் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அது காட்டும். சில நேரம் சின்ன விஷயங்கள் அறிஞ்சுக்கலாம், முழுசும் பார்க்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் அவன் கூட அந்த மனிதனோட இருந்து அவன் சின்ன சின்ன நடவடிக்கைகளை பார்த்தா, ஏன்னா பெரிய விஷயத்த மனிதன் மறைத்து விடுவான். பொதுவாக பெருசத்தான் பாவமா நினைப்பான், பெருசத்தான் மறைப்பான். சின்ன விஷயங்களை பார்க்கும்போதே தெரியும். திருட்டு பார்வை பார்ப்பான் இல்ல சில பேர், மூஞ்சி இங்க இருக்கும், கண்ணு பார்வை இங்க இருக்கும். அது கேரக்டர், இந்த பார்வையே சரியில்லையே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இவன் எப்படிப்பட்ட குணாதிசையுடையவனா இருப்பான் இல்ல? அப்போ பெரிய காரியங்களோட சின்ன காரியமே ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த குணாதிசயத்தை காட்டி விடுகிறதாக இருக்கும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு பயங்கரமான வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிகுறி நம்ம உடம்புல காட்டும். ஒரு சின்ன அறிகுறியே முதலே அது காட்டி விடும். லைட்டா இரும்பல் வருது, உடனே என்ன பண்றது? அது சும்மா சளி பிடிச்சிருச்சு, அது லைட்டா இரும்பல் வருது, வறட்டு இரும்பல் மாதிரி இருக்குது, அப்படியே லேகி வாங்கி சாப்பிட்ற மாதிரி நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு இருந்தா அது என்ன பண்ணும்? அது ஒருவேளை ஒரு பெரிய வியாதியை, மரணத்துக்கு ஏதுவான வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு அறிகுறியா கூட அது இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரோனா வந்த காலத்துல இரும்பல் வரும் அப்படின்லாம் சில அறிகுறிகள் சொன்னாங்க இல்லைங்களா? அதை சிலர் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதபடினால அது ரொம்ப முத்தி போயிடுச்சு, பலர் மரணித்து விட்டார் இல்லைங்களா? அதே போல இன்னும் நிறைய வியாதிகளுக்கு இந்த விதமான சிறு ஒரு அறிகுறிகள் காட்டும். ஹார்ட் அட்டாக்கு என்ன காட்டுது? லைட்டா அப்படியே நெஞ்சு சுல்லுன்னு பிடிக்கும் சரிங்களா? உடனே நம்ம மூளை எப்படி வேலை செய்யும்? அது வாயு, அது இவங்களே டாக்டர் மாதிரி, அது வாயு. அது அப்புறம் ஒரு கை வலிக்கிற மாதிரி, அது நேத்து
இந்த பொருளை தூக்குனதுனால சப்ப வழியா இருந்திருக்குமோ அப்படி இவங்களே ஒரு முடிவு பண்றது. ஆனா அது அறிகுறி, ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி. ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி சிந்தித்தது மாதிரி இருக்குதா இல்லையான்றத மருத்துவரிடத்துல போனாதான் நமக்கு தெரியும். ஒருவேளை போய் பார்த்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் இல்லைங்க, சாதாரண வழின்னா நம்ம சந்தோஷமா அடுத்த வேலையை பார்க்கணும். ஒருவேளை நாம கற்பனை பண்ணி அது அப்படியே தொடர்ச்சியாக இருந்து திடீர்னு லாக் ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இப்ப சின்ன காரியம் பெரிய காரியத்தை நமக்கு காட்டிடும் இல்லைங்களா? அப்ப அது மாதிரி இங்க இந்த பெண்ணுடைய காரியம் சின்னது மாதிரி தெரியலாம் திரும்பி பார்த்து, ஆனா அதுல அவளுடைய உண்மையான குணம் தெரிகிறது இல்லைங்களா? யாரு எப்படிப்பட்ட சங்கதியுமாங்க இல்லையா, அது தெரியும். ஏவாள் பழத்தை பறிச்சு சாப்பிட்டாங்களா? அது சாதாரண காரியமா தான் இருக்கு. பழத்துல என்ன இருந்தது? கடவுள் கொடுத்த கட்டளையில தான் விஷயம் இருந்தது இல்லைங்களா? அதை நீ சாப்பிடாதே, அதை சாப்பிடுறதுனால சாகவே சாவாய்ங்கிறத கட்டளை. பழத்து சாப்பிட்டது பறிச்சு சொன்னா பழத்துல மந்திரம் இருந்தது இல்ல? அப்படி கடவுள் சொன்ன வார்த்தையில இருக்கிற வல்லமை அது, கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியம் இல்லைங்களா? அப்போ பழத்தை பறித்து சாப்பிட்றது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஆனா அது ஏற்படுத்தின விளைவு மகா பயங்கரமானது என்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலையும். ஏவாள் அந்த கலகமில்லாத நிலையிலிருந்து பாவ நிலைக்கு இழுத்து செல்லப்பட்டார். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க, வீடெல்லாம் நிறைய கட்டுறாங்க இல்லைங்களா? கட்டுனதுக்கு அப்புறம் சில வீடுகள்லாம் போய் நான் பார்க்குற பொழுது அங்கிருந்து அப்படியே ஒரு விரிசல் மாதிரி இருக்கும். சில நேரம் கேட்டோம்னா இது என்ன விரிசல் மாதிரி இருக்குன்னு கேட்டால் பூச்சி வேலை ஒழுங்கா பண்ணாமல் போயிட்டாங்க அதனால விரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக அதை தான் சொல்லுவாங்க. ஆனா ஒருவேளை உண்மையாலுமே அஸ்திவாரம் கோளாறா இருந்து கூட அந்த மாதிரி விரிசல்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா? அது உண்மையாலுமே பூச்சி வேலையில தான் வந்திருக்குதா இல்ல பேஸ்மெண்ட் ஒழுங்கா போடாதனால அது வந்திருக்குதாங்கிறத நம்ம தெரியாம இருந்தோம்னா ஒரு நாள் படுத்து தூங்குவோம், அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டோம். ஏன்? வீடு தலைமையில வந்துடும் இல்லைங்களா? அப்போ ரொம்ப கவனமாக இந்த சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டு காட்டக்கூடாது. அந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயத்துக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பெண் செய்த காரியங்கள் சிறிது போல தெரியலாம், ஆனால் அது அவளுடைய உண்மையான குணம், அதைத்தான் அது காட்டுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய பார்வையிலேயே அவன் இருதயம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்க, மத்தேயுல 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 28ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி சொல்ற. முதல்ல பார்வை தான் நம்ம பார்க்க இல்லைங்களா? அந்த பார்வை அவனுடைய இருதயத்தினுடைய நிலையை காட்டுகிறது. அது இருதயத்துலதான் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் அது வெளியே வருகிறது இல்லைங்களா? அப்ப லோத்துவினுடைய மனைவியினுடைய பார்வை அவ இருதயம் எப்படிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அவருடைய உண்மையான குணத்தை காட்டுகிறது. ஆண்டவர் சொன்னாரு, பார்க்காதே, திரும்பி பார்க்காதே, அந்த சமபூமி எங்கும் நெல்லாதே, நீ அந்த மலைகளுக்கு ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். ஆனால் இந்த பெண் திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதுதான் உண்மையான குணம். ஆண்டவர் எதை செய்யாதேன்னு சொல்றாங்களோ அதை செய்யறது. அப்ப அது எதை காட்டுது? அவனுடைய உண்மையான குணத்தை காட்டுகிறது. அப்போ பொதுவான இடங்கள்ல ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அது நல்லா சிந்திச்சு பார்த்தா அவங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? பொதுவாகவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையா அதை சிந்திச்சு அது அவங்களுக்கு புரியறதா மூஞ்சில பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? அவங்க புரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு தெரியும். சிலர் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தலையாட்டுறதுக்கு இப்படில மண்ணா, அது என்னது? அது அந்த செய்திய ஒண்ணு வேண்டியதில்லை, முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனிதனையோ யாரையோ கூப்பிட்டு இன்னைக்கு என்ன செய்தி கொடுத்தன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. அப்போ அது செயலாக ஒன்றை செய்தாலும் அவருடைய நடவடிக்கையிலையோ நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியுது இல்லையா அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான். மனுஷனுக்கே இப்படி இருப்பார். அப்போ ஒரு சின்ன
காரியம்தான் நம்ம நினைப்போம். ஆனா அதனுடைய உண்மையான குணாதிசயத்தை காட்டுகிறது இல்லைங்களா? இங்க பாக்குறோம் அவள் யார், எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இரண்டாவது, லோத்துவின் மனைவியினுடைய கீழ்ப்படியாமையை பார்க்கணும். முதல்ல உண்மையான குணம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம் பார்வையிலே. இங்க லோத்துவின் மனைவியினுடைய கீழ்ப்படியாமையை பார்க்கணும். இரண்டாவது, லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தது ஒரு சின்ன காரியமாக தெரிஞ்சாலும் கூட அதுல அந்த பெண்ணுடைய கீழ்ப்படியாமை தெளிவாக நமக்கு காணப்படுகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய தூதன் தெளிவாக கட்டளையிட்டு இருந்தார், பின்னிட்டு பார்க்காதே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பெண் அந்த கட்டளை மீறி திரும்பி பார்த்தார். என்ன கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை இல்லைங்களா? அவள் கீழ்ப்படியாமை கொண்டவளாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு நீ அதை திரும்பி பார்க்காதேன்னு தெளிவான எச்சரிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதை திரும்பி பார்க்கிற பொழுது இங்கே கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, லோத்துவின் மனைவியினுடைய பாவத்தை நம்ம பார்த்தா அவள் ஒரு கீழ்ப்படிதல் இல்லாதவள் அப்படிங்கிறத அந்த கீழ்ப்படியாமையை பார்க்க ஆதாரமா நம்ம 1 சாமுவேல்ல பார்த்தோம்னு சொன்னா 15:22 அதிக முறை வாசிக்க கேட்ட ஒரு வேத பகுதி தான் 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? வெறுமனே அந்த காலத்துல ஆராதனை செய்கிறது என்பது, அந்த காலத்துல என்ன ஆராதனை செய்வது இருந்தது? பலிமுறைகள் இருந்தது, பலி செலுத்தி ஆராதனை செய்கிறார். ஆனா கீழ்ப்படிதல் இல்லாமல் அதை செய்ய முடிந்தது. வெறுமனே ஆட்டை பலி செலுத்துகிறது, இந்த காரியம் எல்லாம் செய்கிறது. இப்ப சாமுவேல் இங்க சொல்லும் போது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இப்ப ஆண்டவர் நம்ம இங்க ஆராதிக்கும்படி அழைத்து வந்திருக்கிறார். ஆராதிக்கிறோம். குடும்பத்துல வாழும்படி நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது எதையுமே நாம் கீழ்ப்படிதல் இல்லாமல் இல்ல பாட்டு பாடலாம், இல்ல அது ஒரு பலி மாதிரி தானே. கீழ்ப்படிதல் இல்லாத பலி. ஆண்டவர் நம்ம பாடுற பாட்டுல இவங்க குரல்ல நல்லா இருக்குது, பி சுசீலா மாதிரி இருக்கு, இப்படி யாரையாவது பேர் சொல்லி அவர் அப்படியே மயங்கி போய் நம்முடைய குரல்ல அவரு மயங்குறாரா? இல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? அவர்கள் என்னை எப்படியாக ஆராதிக்கிறார்கள், என்ன நினைவோடு ஆராதிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் இல்லைங்களா? வேத சத்தியத்தை கேட்கும் போது அவர்கள் என்ன நினைவோடு கேட்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அதே போல நீங்க குடும்பத்துல எடுத்துக்கீங்களேன், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் செய்கிறதும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதும், கணவனும் மனைவியுமாக பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துகிறதும், இதையெல்லாம் நாம் செய்யாமல் நம்ம ஒரு பைபிள் மட்டும் வாங்கி வச்சிருக்கிறோம் வீட்டுல. அது போதுமா? சும்மா பைபிள் வச்சுக்கிட்டு படிக்காம இருக்கிறது, இல்ல வசன போர்டுகளை வாங்கி சும்மா வச்சுக்கிட்டு அது என்னன்னே தெரியாம வாழ்றது, இப்படி வச்சுக்கலாமே. இது ஆண்டவரை திருப்திப்படுத்துமா? அழகா ஒரு வீட்டை கட்டிட்டு அதுல அழகா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு நல்ல வசனங்கள் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா ஒருத்தங்க வந்தா ஜகஜோதியா இருக்குதுங்கிற மாதிரி, வீட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா கடவுள் எப்படி நினைப்பார்? கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கீழ்ப்படுகிறதுலதான் விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப லோத்துவின் மனைவி செய்த காரியம் சின்ன காரியம் மாதிரி தெரியுது. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பெண் திரும்பி பார்த்தாள் அப்படின்னு சொல்லி. அப்ப அங்கேயே தெரியுது, அங்க கீழ்ப்படியாமை அவளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறத பார்க்க. கீழ்ப்படிதல் இல்லை இல்லைங்களா? இப்ப தேவன் தம்முடைய வார்த்தையில தெளிவா பேசும்போது அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். தவறு செய்தா மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டியது அவசியம். தொடர்ந்து நான் இதையெல்லாம் செய்துகிட்டு இருக்கேன், அதனால கடவுள் ஆசீர்வதிப்பார், கீழ்ப்படியாமையே மேல
கூடு மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஆசீர்வதிப்பாருன்னு நினைச்சா ஆசீர்வதிக்க மாட்டேன். இந்த கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரீங்க, நல்ல மேலே அழகா இருக்குது, வீட்டுக்கு வந்து கத்தி வச்சு அரிஞ்சு பார்த்தா உள்ள எல்லாம் புழுகா இருந்ததுன்னு எனக்கு எவ்வளோ மூட் அவுட் ஆகிடும். ஒரு தர்பூசணி வாங்கிட்டு வரீங்க, உள்ள மேலெல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, வெட்டி பார்த்தா உள்ள பச்சைக்காய் மாதிரி வெம்பக்காய் மாதிரி இருக்குது, என்ன பண்ணுங்க? எப்படி இருக்கும் உங்க மனநிலை? அப்ப மனுஷனா ஒரு சாதாரண பழமே நல்லா இல்லைன்னா நம்ம மனசுல எவ்வளவு எண்ணங்கள் வருது இல்லையா? அப்போ மேல மட்டும் நம்ம மேக்கப் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருதயத்துல கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நம்மளுடைய ஆராதனையும் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ற காரியத்தையும் அங்கீகரிப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம்ன்றதை நினைச்சுப்பாங்க. அப்ப தேவன் தமது வார்த்தையில் தெளிவாக பேசும்போது அதற்கு கீழ்ப்படிவதுதான் நமது கடமை. ஆனால் லோத்துவின் மனைவி கீழ்ப்படியில. அப்ப லோத்துவின் மனைவியினுடைய காரியத்துல கீழ்ப்படியாமல் பார்க்கணும். சின்னது மாதிரிதான் தெரியுது, ஆனா லோத்துவின் மனைவி கீழ்ப்படியலைன்னு சொல்லிப்பாங்க. லோத்துவின் மனைவியினுடைய கீழ்ப்படியாமையை நாம் பார்க்க முடியுது அந்த காரியத்தை. மூணாவது, லோத்துவின் மனைவியினுடைய அவிசுவாசமும் பெருமையும். நாம் பார்க்கிற போது லோத்துவின் மனைவி செய்த காரியம் நமக்கு சின்னது மாதிரி தெரியலாம், ஆனா அது அவளுடைய அவிசுவாசத்தையும் பெருமையையும் காண்பிக்கிறது என்று சொல்லி பார்க்க. என்ன அவிசுவாசமும் பெருமையும் காண்பிக்கிறது? கர்த்தர் நிஜமாவே சோதம் அழிச்சிருவாரா இல்ல அப்படின்னு சந்தேகப்படுறான். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஓடுங்க, அந்த மலைக்கு போங்க, திரும்பி பார்க்காதீங்க, இந்த சமபூமி எங்கேயும் நிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டாரு, அதை செய்வாரா? அபிசுவாசம் இல்லைங்களா? ஏன் திரும்பி பார்த்தாள் அந்த பெண்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வந்து அக்கினியினால் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி பார்த்தா என்னது? சந்தேகப்படுறான். வரப்போகிற ஆபத்தை அவள் நம்பாதவள் மாதிரி இருந்தாள் என்று சொல்லி பார்க்கலாம். நினைச்சிருக்கலாம், இவ்வளவு அவசரமா புறப்பட்டு இருக்க தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். வேதம் சொல்லுது, எபிரேயர்ல 11:6 நம்ம பார்த்தா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி சொல்லுவோம். ஏன்னா விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா நம்மளால நடக்க முடியாது. இவள் சந்தேகப்படுகிறாள், திரும்பி பார்க்கறான். தான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு, பின்னாடி பார்க்காதேன்னு சொல்லிட்டாரு, அந்த மலைக்கு ஓடுன்னு சொல்லிட்டாரு, இந்த சமபூமி எங்கேயும் நில்லாதேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவ திரும்பி பார்க்கறான். தேவனை விட தனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்ப தேவனை விட நமக்கு நல்லா தெரியும்னு மனுஷன் நினைக்கும் போது அந்த மனிதனுடைய ஆத்மா ஆபத்துல இருக்கு. ஒரு மனுஷன் தேவனை விட எனக்கு நல்லா தெரியும்னு நினைச்சானா அந்த மனிதனுடைய ஆத்மா ஆபத்துல இருக்கு. இயேசு வராருன்னு சொல்றாரு, நீ பாவத்திலேயே இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இயேசு 2000 வருஷமா வராதவரா இப்ப வரப்போறாரு இல்லையா? அது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி ஒன்றும் நடக்காது. வேலைகள்லாம் நிறையா இருக்குது, வீடு கட்ட வேண்டிய வேலை இருக்குது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, படிக்க வைக்க வேண்டிய வேலை இருக்குது. இந்த நேரத்துல கடவுளுக்காக வாழ்ந்துக்கிட்டு அதெல்லாம் காலம் போன கடைசியில இந்த மாற்று மதத்துல சன்னியாசியா போறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் காலம் போனதுக்கு அப்புறம் கர்த்தரை தேடுவோன்ற நிலைமையில இன்னைக்கு அநேகருடைய மனநலம் இருக்கு இல்லைங்களா? அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய ஆத்மா ஆபத்துல இருக்கிறது, அவர் எச்சரிக்கிறது மாதிரி ஒன்று நடந்து விடாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆத்மா ஆபத்துல இருக்கு. ஆண்டவர் வார்த்தையை முதல்ல அனுப்புவார், அப்புறம் வாதையை அனுப்புவார். ஃபர்ஸ்ட் வார்த்தை. நம்ம கிட்ட வார்த்தை வரும்போது ஒருவேளை அது நிகழாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் தானே அது நிகழுது இல்லையா? வார்த்தையை முன்னாடி அனுப்புறாரு இல்லைங்களா? ஆனா கேட்காம இருந்தா என்ன நடக்கும்? இப்படி ஒன்று நடக்க போகிறது அப்படின்னு லோத்துவின் அந்த நோவாவின் நாட்கள்ல சொல்றாரு இல்லைங்களா? மழை வரப்போகுது இல்ல, எல்லாரையும் அழிக்க போறேன்னு சொல்றாரு. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றாரு, ஒருத்தரும் கேட்கல. அவங்க வீட்டுல இருந்த 8 பேரை தவிர இந்த பேழைக்குள்ள வேற யார் எந்த ஜனம் ஏறினார்கள்?
இல்லையா? ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லியிருக்கு, ஒரு பெரிய மனுஷனை உதாரணமா காட்டு. அப்ப அவ்வளவு நோவா அத்தனை பிரசங்க சொல்லாம இருந்திருப்பாரு, பிரசங்கம் பண்ணாம இருந்திருப்பாரா? கேட்டும் ஒரு மனம் திரும்ப. இப்ப மழை வந்த பொழுது அதுக்கு முன்னாடி மனம் திரும்ப முடியாது. அதே போல 2ஆம் வருகை அதாவது சாக கிடக்கிற காலத்துல மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அந்த சாக கிடக்கிற நிலையே வராம டக்குன்னு செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லையா? அதுக்கப்புறம் போய் மனம் திரும்ப முடியுமா? அதையும் கூட வேதத்துல உதாரணமா ஒரு ஓமையின் மூலமா இயேசு கிறிஸ்து சொல்றார். லாசர் ஐஸ்வர்யவானுடைய ஓமையில, ஐஸ்வர்யன் இந்த உலகத்துல வாழும்போது சம்பூர்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கான், எதை குறிச்சு கவலைப்படலை. ஆனால் அவன் மரித்ததுக்கு பின்பதாக வேதனைப்படுகிற பொழுது பாதாளத்துல, அப்போ ஒரு விண்ணப்பம் வைக்கிற மாதிரியான காட்சி அதுல வருது. அப்படிலாம் விண்ணப்பம் வைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு புரிதல், சத்தியத்தை விளக்குவதற்காக அதை செய்யறார். என்ன, எனக்கு கொஞ்சம் தண்ணி அந்த லாசருவன் கையில நுனியில வச்சு நாக்கில் வை, இந்த வேதனை நிறைந்த இடத்துல இருக்கிறேன், அதெல்லாம் செய்ய முடியாது, வர முடியாதுன்னு சொல்லி. சரி, அப்படி அடுத்த விண்ணப்பம் என்ன வைக்கிறாரு, எனக்கு இவ்வளவு சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்து விடாதபடிக்கு இந்த லாசருவை அனுப்பி அவங்களுக்கு சாட்சி சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு மோசே தீர்க்கதரிசியில இருக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை இருக்குது இல்லையா? அதுக்கு ஒருத்த கீழ்ப்படி இல்லைன்னா மரித்தோர்ல இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவன் கீழ்ப்படிய மாட்டான் என்று சொல்லி எவ்வளவு பகிரங்கமான எச்சரிப்புகள் அங்க வருது பாரு. அப்போ தேவனை விட தனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி நினைக்க கூடாது. ரொம்ப ஆபத்து இல்ல. இப்ப தேவன் செய்கின்ற காரியம் சில நேரம் நமக்கு விலங்கலின்னு சொன்னா கூட அமைதலோடு அவர் சொல்லுவதை நம்பி பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் பார்க்காத அப்படின்னா பார்க்காம போயிட்டு, அதுக்கு மாறா செய்கிற பொழுது நாம் யார் என்பது அங்கதான் தெரியுது இல்லையா? அவிசுவாசம் பெரும். ஆண்டவர் சொன்ன மாதிரிலாம் நடக்காது. நாங்களாம் நல்லா தானே இருக்கோம், எங்களுக்கு எப்படி நடக்கும்? ஒரு சூழ்நிலை பாக்குறாங்க, இதெல்லாம் ஆதரவா தான் இருக்கு, கொஞ்சம் வீடு இருக்கு, பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்குது, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அப்புறம் இப்படி எங்களுக்கு வரும்? நீங்க சொல்றதுல யாராவது பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும், கஷ்டம்லாம் நஷ்டம்லாம் வரும். வீடு கட்டி இருக்கிறோம், காசு இருக்குது, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைகள் குறுக்க திரும்பினா என்ன பண்ணுவீங்க? பணம் இருக்கும், வீடு இருக்கும், பிள்ளைகள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏறுக்குமாறு பண்ணா அப்ப உங்களுக்கு நிம்மதி இருக்குமா? பிள்ளைகள் சீரழிகிறதுக்கு நிம்மதி இருக்குமா? அப்ப நம்ம ஒரு கற்பனை பண்றோம், இதெல்லாம் இருக்குது அதனால நம்ம வாழ்க்கையில எதுவும் நிகழாது, அது எப்படி நிகழும்? நிகழாது அப்படின்னு நம்ம கடவுளை விட அறிவாளிகளை போல நினைக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் இன்னைக்கு நடக்கிறதும் போறதும், நம்முடைய நாம் வேலை செய்யற பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை கடவுள் ஆசீர்வதிக்கிறதும் எல்லாமே கடவுளுடைய கிருபை. இல்லைங்களா? எப்போ நன்றி அறிதலோடு ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தோடு வாழ வேண்டியது அவசியம். லோத்துவின் மனைவியினுடைய அவிசுவாசத்தை பெருமையும் பார்க்கணும். சின்னதா சொல்லப்பட்டிருந்தா கூட அதுக்குள்ள அதை பார்க்கணும். 4வது, லோத்துவின் மனைவியினுடைய உலக இச்சை. நம்ம பார்க்கிற போது லோத்துவின் மனைவி செய்த காரியம் சின்னதாட்ட தெரிஞ்சாலும் அது அந்த பெண் இந்த உலகத்தின் மீது ரகசியமாக வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவளுடைய உடல் சோதோமுக்கு வெளியில் இருந்தது, ஆனா அவளுடைய இருதயம் சோதோமில தான் இருந்தது என்று சொல்லி பார்க்க. ஆள் தான் சோதோம் மட்டும் வெளியே வந்தாச்சு, ஆனா இருதயம் அங்கதான் இருக்கு. சொத்து பத்து வீடு எல்லாம் அங்க இருக்கு, ஆனா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட முடியாது, ஆண்டவர் தான் ஓட சொல்லிட்டாரு. அது அங்க இருதயம் அங்கதான் இருக்கு. இதே போல வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்துல நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலர்கள் கானானை நோக்கி புறப்பட்ட பொழுது அதுல அநேகருடைய கால்கள் கானானை நோக்கி போய்கொண்டிருந்த போதும் இருதயம் எகிப்துக்கு திரும்பிற்று என்று சொல்லி சார். கானானை நோக்கி நடக்கிறாங்க, ஆனா நாங்கள் இங்க வந்து வனாந்தரத்துல சாகிறதா, எகிப்துல எங்களுக்கு நல்ல கும்மட்டி காய்கள் கிடைச்சிது, நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருதயம் எகிப்துக்கு திரும்பிச்சு, கால் மட்டும் காணும். அதே மாதிரி லோத்துவின் மனைவியினுடைய உடல் மட்டும்தான் சோதோமுக்கு வெளியே போனதை தவிர இருதயம் அங்கே சோதோமில அந்த வீடு, அவங்களுடைய சொத்து பத்து எல்லாத்து மேலையும். ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள்
தங்கள் உதடுகள்னாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் இருதயத்துல எனக்கு தூரமா இருக்கிறார்கள். வாயில வந்து பாட்டு பாடி கடவுளை ஆராய்ச்சி என்னென்னமோ பண்றாங்க, ஆனா இருதயம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் பண்ணலாம், ஆனா இருதயம் கடவுளோட இருக்குதா அப்படின்னு. இப்ப இந்த பெண்ணுடைய உடல் சோதோமுக்கு வெளியே இருந்தாலும் அவருடைய இருதயமானது சோதோமில் தான் இருந்தது என்று சொல்லிப்பார். அவளுடைய வீட்டை விட்டு அவள் ஓடி வந்திருந்த போதும் அந்த வீட்டோடு அவளுக்கு இருந்த அந்த பாச பிணைப்பு விடுபடவில்லை என்று சொல்லிப்பார். ஐக்கியம் அங்கதான் சொத்து வீடு இதெல்லாம் விட்டுட்டு ஓடுறோமே. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஓட சொன்னது யார்? கடவுள். இந்த வீட்டை கொடுத்தது யார்? கடவுள். என்ன ஓட சொன்னா என்னை ஆசீர்வதிக்க மாட்டாராங்க போகும்போது. வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னா வீட்டை விட்டு கிளம்பி எங்க போகணும்? ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு அந்த வீட்டிலேயே இருதயம் தங்கின மாதிரி இருந்தோம் சொன்னா, இந்த வீடை கொடுத்ததே கடவுள் தானே. பிள்ளைகளை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே கடவுள் கொடுத்தது தானே. இப்ப ஆண்டவரே சொல்லும் போது அதை கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோபு சொல்றாரு இல்லையா, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருக்கு சுதந்திரம். கொடுத்தது அவர் தான், எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்னு சொல்றார். ஆனா இந்த பெண்ணினுடைய கண்கள் அவருடைய பொக்கிஷம் இருந்த திசையை நோக்கி திரும்பி இருந்தது என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்களுடைய இருதயமும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. உங்க பொக்கிஷம் பரலோகத்துல இருந்தா உங்க இருதயம் பரலோகத்தை நோக்கி இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் உலகத்துல இருந்தா உங்க இருதயம் உலகத்தை நோக்கிதான் இருக்கும். அப்ப அவளுடைய பாவத்தினுடைய உச்சகட்ட நிலையில இங்க காட்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு அழிச்சிருவேன். ஆனால் அவள் திரும்பி பார்க்கிறாள். மறைமுகமாக அவள் ரகசியமாக உலகத்தின் மேல் இச்சை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். இல்லைங்களா? வேதம் சொல்ற ஒரு 2 முக்கியமான வசனம், நம்ம அதிக முறை வாசிக்க கேட்ட வசனம், நான் மறுபடியும் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:4 பாருங்க. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று சொல்லி. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி சொல்ல. இந்த உலகத்துல நாம் நியாயமாக அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இல்லைங்களா? கடவுளுடைய கட்டளையை மீறாமல், கடவுளுக்கு எதிராக போகாமல், கடவுள் சொன்ன விதத்துல இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கலாம். கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக போகிறது எல்லாம் நாம் அந்த உலக இச்சையின் நிமித்தமாகத்தான் செய்யும் இல்லைங்களா? பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக 10 சொல்லி. மற்றவன் பொருள் மேல ஆசைப்பட்டு அவனை அழிச்சு எப்படி அதை புடுங்கலான்னு சிந்தனையோடு ஒரு காரியம் செஞ்சா அது கடவுளுக்கு எதிரான. பொய் சொல்லாதிருப்பாயாக 9 சொல்லுது. பொய் சொல்லி ஏமாத்தி சம்பாதிச்சா அது உலக இச்சை. களவு செய்யாதிருப்பாயாக, திருட பாக்குறது அது பாவம். அதெல்லாம் மீறுது பாருங்க. இதையெல்லாம் தாண்டி கடவுள் சொன்ன விதத்துல உண்மையோடு 6 நாள் உழைத்து சம்பாதித்து கவனத்தோடு அதை வைத்திருந்து குடும்பத்துக்கு சரியாக அதை பயன்படுத்தி கர்த்தருடைய காரியத்துல பயன்படுத்தி குடும்பமாக கடவுளை ஆராதித்து வருகிற பொழுது அது சரியான. ஆனா உலக சிநேகன்றது தான்ற மாதிரி பத்தாது. இன்னும் வேணும். ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுனா காசு வரும். காரு, 2 கார், புது கார் ஒண்ணு வந்திருக்கு, அந்த கார் இல்லையா? அப்படி ஆசை, அதுக்கு மேல கட்டி 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 போறதுக்கு பார்க்க. இப்ப என்ன மனிதனுடைய மனநிலை? உலக இச்சை இல்லைங்களா? அதுலயே 24 hours ஈடுபட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டா இதை கட்டிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓய்வு நாள்ல வேலைக்கு போனா இதை கட்டலாம், இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா ஓய்வு நாள்ல 2 மடங்கு தரத்துக்கும் தயாரா இருப்பாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சா, நீங்க இந்த கட்டட வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு ஏன் மற்ற நாள்ல அங்க
கன்சல்டிங் ஒர்க்குக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவ் விடுறாங்களா, அன்னைக்கு கார் சட்டி தூக்கிட்டு இந்த வீட்டு வேலை யாராவது வச்சிருக்காங்க அவருக்கு அங்கே போகலான்ட்டு அங்கே போய் ஒரு நாள் செஞ்சோன்னா எக்ஸ்ட்ரா கூலி கிடைக்கும்ல, அதுக்கு போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்களேன், உங்களுக்கு அந்த காசு தந்துடுறோமா. அப்போ அங்கதான் நம்ம சாட்சி விளங்குது. நான் கடவுளுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு ஓய்வு நாள், நான் வரமாட்டேன், நாளைக்கு காலையில கரெக்டா வரேன், உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், சுத்தமா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறதுக்கு நம்ம பழகும். ஆனா அந்த பெண் உலக இச்சை கொண்டவளா இருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, 1 யோவான்ல 2:5 சொல்லிட்டு பாருங்க. 1 யோவான் 2:15, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லலாம். தேவனுக்குள் இருந்து உலகத்தை நாம் பார்க்க வேண்டும் இல்லைங்களா. உலகத்திலிருந்து தேவனை பார்க்க கூடாது. போனா போதுன்னு பிச்சை போடுற மாதிரி ஆண்டவருக்கு நம்ம செய்யறது இல்லை. நேரம் கிடைச்சா பார்ப்போம், நேரம் கிடைக்கலைன்னா பண்ண முடியும். அது உலகத்திலிருந்து வெளியே கடவுளை பார்க்கறதுக்கு நம்ம கடவுளுக்குள்ள இருந்து எந்த காரியம் செய்தாலும் இதை குறித்து கடவுள் என்ன சொல்றாரு, இதை நான் செய்யும்போது கடவுள் அதுல சந்தோஷப்படுவாரா, என்னை ஆசீர்வதிப்பாரா, இது நேர்மையானதா, உண்மையானதா, பெரிய அளவுக்கு காசு வராட்டியும் கொஞ்சம் வந்தாலும் எனக்கு மன திருப்தியோட கடவுளுக்கு பயந்து நான் அதை செய்யறேன், கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு உங்களுக்கு தோன்றுச்சுன்னா அது சரியா போயிட்டு இருக்கிறீங்கன்னு வேதத்தின் அடிப்படையில். இல்ல கடவுளை விட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்குமே, இன்னைக்கு போகலின்னா அங்க போனோம்னா நமக்கு காசு கிடைச்சிடும், அதனால நம்ம அங்க போகலான்னு நினைக்கிற பொழுது நான் எங்கிருந்து பார்க்குறேன், உலகத்துல இருந்து கடவுளை பார்க்குறேன். அப்ப எனக்கு கடவுள்ன்றது முக்கியமானது இல்லை, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இல்லைங்களா. ஆனா வேதம் சொல்லுது கடவுள் தான் நமக்கு எல்லாமே. கடவுளை ஆராதிக்கிற தவிர நமக்கு ஒரு வேலை இல்லை. கடவுளை ஆராதிக்கிறதுனா பாட்டு பாடுறதுன்னு நினைச்சிடாங்க நிறைய பேர். அப்படி நினைச்சுக்கிட்டு கடவுளை ஆராதிக்கிறத தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒழுங்கா வேலைக்கு போய் சரியான நேரத்துக்கு வேலைக்கு போய் கவனத்தோடு உழைத்து கவனத்தோடு வீடு திரும்பினா அவன் கடவுளுக்கு சேவை செய்கிறான். ஏன்னா அவனை வேலையில ஏற்படுத்தி இருக்கிறது கடவுள். தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூர்ந்து பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தோடு வளர்த்துனா கணவன் கடவுளை மகிழ்ப்படுத்துகிறான், ஆண்டவருக்கு தெரியுமா வார்த்தையின்படி நடக்கிறான், கடவுளை ஆராதி. மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளுக்கு சகல நல்லொழுக்கத்தோடு கணவனோடு இணைந்து சேர்ந்து அந்த பணிகளை செய்தா இந்த பெண் கடவுளை ஆராதித்து பரிசுத்தமா வாழ்க்கையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறார் சரிங்களா. அதை விட்டு பாட்டு பாடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, சூப்பர் சிங்கர்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அது இல்ல. பொது ஆராதனையில நம்ம வருவதற்கு முன்பாக தனிப்பட்ட ஆராதனை, குடும்ப ஆராதனையில செய்து அந்த சந்தோஷத்தினுடைய ஒற்றுமையாக வருது. ஒரு மனுஷன் முதல்ல தனி மனிதன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ரெண்டாவது சொந்தக்காரங்களா போய் எல்லாம் ஒரு இடத்துல சேர்றாங்க இல்லையா, எல்லா உறவினர். அந்த மாதிரி உறவா கடவுளுக்குள் இருக்கிறவங்களாம் சேர்ந்து செய்யற பொது ஆராதனை எல்லாம் ஒன்று கூடி கடவுளை ஆராதிக்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா. குடும்ப ஆராதனை என்னை பொது ஆராதனைக்கு நேராக நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த குடும்ப ஆராதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. ஆராதனைக்கு என்னை நடத்திக்கிட்டு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டு. தனி மனித ஆராதனை என்னை குடும்ப ஆராதனைக்கு நேராக நடத்தல அப்படின்னு சொன்னா அந்த தனி ஆராதனை என்ன, அது சரியா இருக்குதான்னு கேள்வி கேட்பான். இப்ப பாருங்க, உலக இச்சை இதையெல்லாம் தவிர்க்க செய்யும். தனி ஆராதனை செய்ய மாட்டாங்க, குடும்ப ஆராதனை செய்ய மாட்டாங்க, பொது ஆராதனை தவிர்த்துருவாங்க. அது ஒரு பொருட்டாவே தெரியாது. குடும்ப ஆராதனை டெய்லி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பண்டிலின்னா அதனால என்ன வரப்போகுது, இன்னைக்கு பண்டிலின்னா அதோட உருப்படாம போயிடும், அதுதான் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் போதும் சாத்தானுக்கு குடும்பத்துல குழப்பத்தை விளைவித்து, பிள்ளைகளுக்கூட காரியத்துல குழப்பத்தை விளைவித்து, பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் அடுத்த நாள் உட்காரணுங்கிற எண்ணம் கூட வராது ஆராதனையில். குடும்ப ஆராதனை சொன்னா நேத்தே அப்பா அம்மா லீவ் விட்டாங்க, அதே மாதிரி லீவ் விட்டா நல்லா இருக்கும் பாருங்க, உலக இச்சை. அப்ப இந்த பெண்ணுக்கு உலக இச்சை இருக்கு. அப்ப 4 காரியங்களை நம்ம இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில பார்க்கணும் இல்லைங்களா. அது சின்ன பாவம் மாதிரி தெரிஞ்சாலும் அது அவருடைய உண்மையான குணத்தை காட்டுகிறது.
இந்த பெண்ணுடைய கீழ்ப்படியாமை காட்டுகிறது, அந்த பெண்ணுடைய அவிசுவாசத்தையும் பெருமையும் காட்டுது, அந்த பெண்ணுடைய உலக இச்சையை நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா? சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, உலகத்தினால் ஏற்படும் பெரும் பாதிப்புகள். இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை நோக்கி நம்முடைய மனதை திருப்பும்படியாகத்தான் இங்க இதை சொல்லுகிறார். லூக்காவில் வாசிக்கிறோம், 2ஆம் வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய மனதை இந்த சம்பவத்துக்கு நேராக திருப்பும்படியாக லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இந்த உலகம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? இப்ப லோத்துவின் மனைவி உலகத்தை திரும்பி பார்த்தபடியினால தன் ஆத்மாவை இழந்து போனால் அப்படிங்கிறத நாம கவனிக்கணுங்கிறது தான் இயேசுனுடைய காரியமா இருக்கு. ஏன் அப்படி ஆனால், அவள் உலகத்தின் மேல் இச்சை கொண்டு ஆனால் அப்படிங்கிறத நாம கவனிக்கணுங்கிறதுக்கு தான் அந்த பெண்ணை காட்டுகிறார். ஒரு புறத்துல அவள் விசுவாசியை போல தென்பட்டாலும் உண்மையில் அவள் உலகத்தை விட்டுவிடவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் பாதுகாப்பான வழியில போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் கூட அவளுடைய இருதயத்தின் ஆழத்துல உலக சிந்தனைகள் தான் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப உலகத்தினால வருகிற பெரும் பாதிப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகம் மோசமானது, இந்த உலகத்தினால் வருகிற பேராபத்துகள் இருக்கிறது, இந்த உலக இச்சைக்கு உட்பட்டு போய்விடாதீர்கள், அது உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும் என்பதை நமக்கு எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்றார். இன்னைக்கு அநேகரை தொற்றி இருக்கிற ஒரு நோய் என்னன்னு கேட்டா உலகத்தை நேசிக்கிறது இல்லைங்களா? லோத்துவின் மனைவி செய்த பாவத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நீங்க நல்லா பாருங்க, அந்த பெண் ஒரு கொலைகாரி இல்லை, ஒரு விபச்சாரக்காரி இல்லை, ஒரு திருடியும் இல்லை இல்லைங்களா? ஆனால் உலக இச்சை உடையவளா இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? தேவ பக்தி உடையவளை போல தோற்றம் அளித்தாள், ஆனால் உலக இச்சை கொண்டு திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லைங்களா? அப்ப அதுல இருந்து என்ன, அந்த பெண் கடவுளுக்குரிய பக்தி உள்ளவளை போல தெரிந்தாலும் கூட அவருடைய இருதயத்துல உலக இச்சை இருந்தது, உலகத்தினால் பெரும் பாதிப்பு அவருடைய இருதயத்துல ஏற்பட்டிருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சின்னது மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த உலகம் நம்மை கடவுளை விட்டு பிரிக்கிறதற்கு நேராக நடத்திவிடும் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நாம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டுமே தவிர கிறிஸ்துவுக்கு வெளியில் இருந்து அல்ல. சிறு சிறு காரியங்களை செய்கிற பொழுது அது சின்னதுதானே நினைச்சா அது ரொம்ப மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுவிடும். உலக காரியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கையில நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உலகத்துக்கும் பணத்துக்குமா அல்லது தேவனுக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உலகத்துக்கும் பணத்துக்குமா அல்லது தேவனுக்கா? இந்த கேள்வி கேட்டவனே உங்கள அதிகமானவங்க என்ன சொல்லிடுவாங்க, நாங்க தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி. ஆனா உங்களுடைய பதில கொஞ்சம் நிதானமாய் சிந்தித்து பாருங்க. நீங்க சொன்னத அது சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பதில் ஒருவேளை சரியானதா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கேள்வி கேட்டுப்பா. பதில் சரியானதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுக்குன்னு வாழ்ந்தா அது கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கணுமே இல்லையா? கனியே இல்லாம நான் தேவனுக்காக வாழ்கிறேன்னு வெறும் வாயில சொன்னா லோத்துவின் மனைவிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அந்த மரத்தின் கனியினாலே அதை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். உண்மையாகவே நமக்கு தேவன் தான் முக்கியமா இருக்கிறார் என்று சொன்னால், நமக்கு தேவன் தான் எல்லாவுமாக இருக்கிறார் என்று சொன்னால், அப்ப அந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படியான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்குதா? அதை நோக்கி பயணித்து போய் கொண்டு இருக்கிறேன்னா அதுக்கான எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில எல்லா தீர்மானங்கள் முடிவுகளை எடுத்து நான் அதுல வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நேரா போய்கிட்டு இருக்கிறேனான்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சொன்னது சொல்லி கொண்டு இருக்கிறது எல்லாமே பொய் தான். எனக்கு தேவன் தான் முக்கியம் நீங்க சொல்றது பொய். தொடர்ந்து அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா கனியை காணும் இல்லைங்களா? இப்ப இதே நிலையில நீங்க தொடர்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா
நீங்க மகா மகா ஆபத்தான நிலையில இருக்கிறீங்க இல்லைங்களா? அதை உணர்றதுக்கு கத்துக்கணும். இந்த பெண் தொடர்ச்சியாக அப்படியே இருந்தா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தார், லோத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தார். ஆவிக்குரிய சூழல்கள் கிடைத்திருந்தது, கடவுளை பத்தி பேசுகிற வார்த்தை கிடைத்திருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? இவன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இதை சொல்வான் என்று அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் இவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாரா ஆண்டவரை பத்தி? கேள்வி கேட்டு பாருங்க. அப்போ இதெல்லாம் கேட்டிருந்தும் கூட அந்த பெண்ணுடைய இருதயத்துல உலகம் குடிகொண்டிருந்ததை நான் பார்க்கிறேன். நான் வெளியே பார்த்தா பக்தி உள்ளவள் போல காட்சி, ஆனா இருதயம் பார்த்தா கேடு நிறைந்ததாய் உலக சிந்தனையுடையதாய் இருந்தது. நீங்க இந்த நிலைமையில தொடர்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க மகா ஆபத்தான நிலையில இருக்கிறீங்க. இந்த எச்சரிக்கையின் வார்த்தை இன்னைக்கே கேட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தருகிற பாவ மன்னிப்பு பெற்று தொடர்ந்து இந்த நிலையிலேயே இருக்காதீங்க. அது ஆபத்து, அது ஆபத்து, அது ஆபத்து. இன்றைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை கொடுக்கிற பொழுது அந்த எச்சரிக்கை கொடுக்கிற தேவனையே நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட உதவியை நாடுகிற பொழுது, மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் ரட்சிப்பு கொடுப்பார். தொடர்ந்து நம்மளை பரிசுத்த பாதையில நடத்துவார். ஏன்னா நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிற தேவன் நாம் அழிந்து போகும்படி எச்சரிக்கை கொடுக்கவில்லை, அந்த அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்படும்படிக்கு தான் கொடுக்கிறார். அப்போ நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டு மனம் திரும்பி அவர்ல தங்கி இருக்காம நாம் இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் அழிவைத்தான் சந்திப்போம். இந்த மாதிரி இருக்காம இன்றைக்கே இந்த வார்த்தையை கேட்டு, இதெல்லாம் கிருபையின் வார்த்தைகள், ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தைகள். இன்னைக்குத்தான் கிருபையின் நாள், இன்றைக்குத்தான் கிருபையின் காலம். ஏன்னா என்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரோ அதெல்லாம் நமக்கு கிருபையான நாள் தான். நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி விசுவாசித்து அவர் தருகிற பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து தொடர்ந்து நடத்துவார். சரிங்களா? ரெண்டாவது, சின்ன காரியம் தானே என்கிற அலட்சிய போக்கு. அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க இல்லைங்களா? இது சின்ன காரியம் தானே, இதுல என்ன பெருசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வேதத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம், வேத சத்தியங்களை அறிஞ்சிருக்கலாம், அறிவா மட்டும் அறிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க மிக மோசமான பாவங்களை செய்யாமல் இருக்கலாம். 10 கட்டளைகளுக்கு எதிராக வெளிப்படையாக நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம். மனிதர்கள் பார்க்கிற பொழுது பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா சிறிய காரியங்கள்ல மிகவும் அலட்சியமாக நடந்து கொண்டு இருக்கலாம். அந்த ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு வெளிப்பிரகாரமா 10 கட்டளைகளை பின்பற்றலாம், சத்தியத்தை அறிஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கலாம், மிக மோசமான பாவங்களை வாழ்க்கையில செய்யாமல் இருக்கலாம், ரொம்ப பெரிய பாவமா. ஆனா சின்ன காரியங்கள்ல ரொம்ப அலட்சியமாக நடந்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைங்களா? அதை குறித்து சாக்கு போக்கு சொல்லிட்டு கூட இருக்கலாம். பாவத்தையும் செஞ்சுட்டு இது சின்னது தானே, உதாரணத்துக்கு கொஞ்சம் அக்கறை இல்லாம திருப்ப திருப்ப வாயில வரும், தெரியாம பண்ணிட்டு அது பழகி போச்சு இல்லைங்களா? சுரங்கு வந்தவங்க சும்மா இருக்காதுங்கிற மாதிரி அது திருப்பி திருப்பி சொரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி. அது என்னன்னு தெரியல, அது நம்ம திருப்ப திருப்ப ஒரே காரியத்தை சொல்றோமே, அது சரியா? ஏன் அதை என் வாழ்க்கையில நான் மாற்றிக்கொள்ளவில்லை? அப்போ அலட்சிய போக்கு, கொஞ்சம் அக்கறமின்மை இன்மை. நான் யோசிக்கவே இல்லைங்களா இத அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா? யோசிக்கல, அதை பத்தி நான் சிந்திக்கல. இப்ப அது பெருசாவே அவங்களுக்கு தெரியல. நாம் ஒரு விஷயத்தை யோசிக்காமல் செய்வோம்னு சொன்னா அதனால நம்மை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுவாங்க. நம்மளும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்ல, நம்மளை சார்ந்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அப்ப யோசிக்கல, கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்து போயிடுச்சு எனக்கு. அது ஒரு பெரிய வியாதி இல்லையா? அதை பெருசாவே நினைச்சுக்க மாட்டாங்க. அப்படி நான் செய்யறேனே, இது தப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் முன் கோபம், கொஞ்சம் அக்கறமின்மை, கொஞ்சம் யோசிக்கல, கொஞ்சம் மறதி தானே, இப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப சின்ன காரியம் சொல்லி அலட்சிய போக்கு செய்தல், அது ரொம்ப ஆபத்தான
அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதிரியான காரியங்கள்ல எல்லாம் தேவன் அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டாரு. நம்ம யாரும் பூர்ணமானவர்கள் இல்லையே, அதனால இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது தான் அப்படின்னு தனக்குத்தானே தன்னை தேற்றிக் கொள்வதற்கு பார்க்கிறாரு. இல்லைங்களா? நாம் பூர்ணமானவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னது நம்ம பாவத்துக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கல்ல, நாம் கவனத்தோடு வாழ்வதற்கு. ஆனா அதையே சாக்கு போக்கு சொல்லிட்டு மறந்துடுச்சு, நான் யோசிக்கல. இந்த வார்த்தைகள்லாம் திருப்பி திருப்பி நீங்க பார்க்க முடியும். இது அக்கறை இல்லாததுதான், இல்லைங்களா? ஒரு தடவை வாழ்க்கையில நிகழ்ந்ததுன்னா அது நமக்கு பாடம். அடுத்த தடவை மறதி இருக்கிறவன் என்ன பண்ணுறோம், ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதி என்னென்ன பண்ண போறோம்னு எழுதி வச்சோம், சோக்குல போட்டு வச்சோம், இல்லைங்களா? அது எழுதி வச்சு எல்லாம் பண்ணியாச்சா, டிக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போகணும், இல்லைங்களா? அது சாக்கு போக சொல்லிக்கலாம். அதுதானேன்ட்டு அவன் என்ன பண்ணாலும் அவன் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கணும் மனிதன். ரொம்ப மோசமான நிலை. அது எப்படி மாறும்? நீங்க எல்லாம் தானா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? தானாலாம் எதுவும் நடக்காது. கடவுள் நம்ம இடத்துல கடமையை எதிர்பார்க்கிறான், இல்லைங்களா? தானா எதுவும் நிகழாது. பாருங்க, இப்ப சாக்கு போக்கு சொல்லும். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஜாக்கிரதையா இருங்க. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். சின்ன காரியமாக இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை மீறுன்னு சொன்னா அது பாவம்தான். எழுதி வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில. சின்ன விஷயமா இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை மீறுதுன்னு சொன்னா அது பாவம்தான், பாவம்தான். அதனால இந்த வார்த்தைகள்லாம் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் அக்கறை இல்லை, கொஞ்சம் யோசிக்கல, கொஞ்சம் மறதி, நாமும் பாதிக்கப்படுவோம், நம்மை சார்ந்தவர்களையும் பாவம் செய்ய வைப்போம், எல்லா காரியத்தையும் செஞ்சிருவோம். எப்பவுமே எதையுமே சின்னதுன்னு பார்க்கக்கூடாது. பரிசுத்தவான்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ரிஃபார்மிஸ்ட். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்கி வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த அளவுக்கு சின்ன பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையில பெரிதாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரோடு அதிகமாக அன்பில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது ஆண்டவரை துக்கப்படுத்திருமே அப்படிங்கிறதுல அந்த சின்னதே பெருசா தெரியும். கடவுளோடு ஐக்கியப்பட்டு வாழாதவனுக்கு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கிற பாவங்களோட துடியூட்ட தெரியும். அது ஒண்ணு சின்னது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இல்லைங்களா? மலத்தை செருப்பில் விதித்து கொண்டு எல்லா பக்கம் நடந்து முன்னாடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறவங்க பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? மூக்கு சுளிக்கிறது, மூக்கு பிடிக்கிறது, மூஞ்ச சுளிக்கிறதெல்லாம் பண்ணுவீங்கல்ல, அருகருப்பா இருக்காது. ஆனா பல பேர் அப்படித்தானே தெரிஞ்சுக்கிருக்காங்க, எல்லாம் வாரிக்கிட்டு. அது பெருசா நினைச்சிக்க மாட்டாங்க. எல்லாம் குடிச்சு போட்டிருக்கிறவெல்லாம் பாருங்க, ஃபுல்லா குடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்க, கண்ணு மண் தெரியாது. அவன் எங்கேயோ வாரிக்கிட்டு எல்லாம் செருப்புல வாரிக்கிட்டு எல்லாம் அவனுக்கு அது எல்லாம் ஒரு ஸ்மெல்லு வராது. அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். டிச்சிக்கலை கூட படுத்து கிடப்பான், ஒழுங்கு கால் தட்டிவிட்டு அங்கேயே படுத்து கிடப்பான், இல்லை? ஏன்னா அவனுக்கு அதை பத்தி தெரியாது. அப்போ அவன் வாழ்க்கையில சுயநினைவே இல்லாத மாதிரி ஆயிடும். அப்ப கடவுளோட எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு சின்ன பாவங்கள் கூட நமக்கு பெருசா தெரியும். இப்படி பண்ணிட்டமே அப்படின்னு மனம் கசரும், மனம் வருந்துவோம், மனம் திரும்புவோம், அதெல்லாம் செய்யும். ஆனா கடவுளோடு நல்ல ஐக்கியத்தில் இல்லாதவருக்கு பெரிய பாறாங்கல்லு மாதிரி இருக்கிறது கூட சின்ன கல்லு மாதிரிதான் தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு தொடர்ந்து அந்த பாவத்தோடய அழுக்கோட வாழ்ந்துட்டு, இல்லைங்களா? ஆகவே சிறிய காரியமா இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை மீறும்னு சொன்னா அது பாவம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க தொடர்ந்து ஆண்டவரை மையப்படுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கையை கொண்டு இருக்கணும். கடவுளை உயர்த்தி வாழணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனமா இருந்து மனம் திரும்பணும். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதுல தனிப்பட்ட விதத்திலையும் குடும்பமாகவும் சபையாகவும் சமுதாயத்திலையும் இருந்து ஆண்டவரை உயர்த்த வேண்டியது அவசியம். சின்ன காரியம் நினைக்காதுங்க. சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி சின்ன சின்னதா அது பெருசாகி உங்களால சுமக்க முடியாத பெரிய சுமையை போல அது வந்து நிற்கும். சின்ன சின்ன தப்புகள், இல்லைங்களா? அவை நம்ம கவனத்தோட இருப்போம். நம்ம நடத்துகிற இதுல இருந்து இன்னைக்கு அருமையான பாடங்களை கத்துக்கிறோம். அது சின்ன பாவம் மாதிரி இருந்தாலும் அந்த பாவத்துக்கும் அவளுடைய உண்மையான குணம் இருந்தது, அவருடைய கீழ்ப்படியாமை இருந்தது, அவருடைய அவிசுவாசம் பெருமை இருந்தது, அவருடைய உலக இச்சை இருந்தது, இல்லைங்களா? அதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லி நம்மளை அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மனம் திரும்பும்படி எச்சரிக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தை கேட்டு நம்ம கவனத்தோடு மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளா தொடர்ந்து அவரை மையப்படுத்தி வாழ்வோம். கடவுள் நம்மை நடத்த